யார் ராணி? சி கனவா? சி பயந்தே போயிட்டேன். சரி படுக்கணும். நாளைக்கு வேற கூட்டாளிங்கோட கடை போகணும். ஒற்றுமை எங்கள் பலம் தானே, நட்பு எங்கள் உயிர் மூச்சு, எமக்குள் அன்பு தொல்லையே. நீ எனக்காக நான் உனக்காக, ஒற்றுமை எங்கள் பலம் தானே, நட்பு எங்கள் உயிர் மூச்சு, எமக்குள் அன்பு தொல்லையே. உனக்கு ஒரு துன்பம் நேர்கையிலே துடிக்கும் நெஞ்சம் நான் தானே, நீ ஒரு வெற்றி காண்கையிலே மகிழ்ச்சியில் குதிப்பதும் நான் தானே. உனக்கு ஒரு துன்பம் நேர்கையிலே துடிக்கும் நெஞ்சம் நான் தானே, நீ ஒரு வெற்றி காண்கையிலே மகிழ்ச்சியில் குதிப்பதும் நான் தானே. அவளை தர துன்பம் உண்டு, என் துணை என்று நீதானோ காதலில் தோல்வி உண்டு, எதிலுமே தீமை உண்டு, எதையுமே என்னுடன் கைவது நீதானே. நீ என்னை அறிவாய் நான் உன்னை அறிவேன், நம்பிக்கை என்றும் தளராதே. என்னதான் நடந்தாலும் விரைவு எமக்குள் இல்லையே. நீ என்னை அறிவாய் நான் உன்னை அறிவேன், நம்பிக்கை என்றும் தளராதே. என்னதான் நடந்தாலும் பிரிவு எமக்குள் இல்லையே. கைக்கொடு எந்த நண்பா, வெற்றிகள் நாங்கள் காண, கைக்கொடு எந்த தோலா, உலகையே நாங்கள் ஆள. கைகொடு எந்த நண்பா, வெற்றிகள் நாங்கள் காண, கைகொடு எந்த தோலா, உலகையே நாங்கள் ஆள. இன்பம் உண்டு, கவலை தரும் துன்பம் உண்டு, என் துணை என்று நீதானோ என் நண்பா.
அதற்கு மேலே இருப்பது நட்பு. நட்பு இதற்கு நீ துரோகம் செய்தால் அது பெரும் தப்பு. நட்புக்கு மரியாதை செல்வி எதுவும் உனக்கு கிடைக்கும். நண்பனோடு சேர்ந்து இருந்தால் வேதனை எல்லாம் விலகும். நட்பின் நேர்மை எனக்கு தெரியும், எந்த வேதனை அவனுக்கு புரியும். முந்தன் கவலை எனக்கு தெரியும், நட்பு எங்களை பார்த்து மகளும். விதனை வந்த நம்மனை நடன செய்வான் உனக்கு உதவிதான். நட்பின் பலமும் உனக்கு புரியும், நல்ல துணை தேடிப்பார். கவலை தரும் துன்பம் உண்டு, என் துணை என்று நீதானோ என் நண்பாய. காதலில் தோல்வி உண்டு, எதிலுமே தீமை உண்டு, எதையுமே என்னுடன் தருவது நீதானே. வாழ்வில் இன்பம் உண்டு, கவலை தரும் துன்பம் உண்டு, என் துணை என்றும் நீதானோ என் நண்பாய. காதலில் தோல்வி உண்டு, எதிலுமே தீமை உண்டு, எதையுமே என்னுடன் தருவது நீதானே. அங்கே பாடுற ஒரு வீடு சேவாக்கி இருக்கு. சீக்கிரம் சேஷா இந்த நம்பருக்கு ஃபோன் அடி. எனக்கு தெரியாது பாரு. டேய் லைன் போதா இல்லையா? போதுடா. ஹலோ, இங்கே பெத்தனி ஜாயில் ஒரு வீடு இருக்குது ரெண்ட்டுன்ட்டு. அதுதான். வரீங்களா? ஓகே ஓகே. டேய் மழை பெய்யுற மாதிரி இருக்காங்க, நீ போமா. நீங்க தானே வீடு கேட்டீங்க? இது தெரியாமல் தான் கை கொடுத்தீங்களா? இல்லைங்க சாவி, நான் போகணும்னு பார்க்குறேன். சேஷா கேட் சாத்துடா. ரொம்ப சூடாக இருக்குது, முதல்ல ஃபேனை போடுவோம்டா. ஆமாடி. டே என்னடா இது இப்படி இருக்கு? தம்பி சிரிச்சது போதும், போய் லைட்டை போடு. வேணா நீ போய் போடு. டேய் நானே போய் போடுறேன்டா. சரிடா வாங்கடா போய் வீடை சுற்றி பார்க்கலாம். டே வாடா டி. ஏன்டா சோஃபா ரொம்ப பிடிச்சி போச்சோ? சீக்கிரம் வாடா. அதான் வாடா டி.
டேய் பாத்ரூம் நல்லா தான்டா இருக்கு. ஏய் பிஸ்கட். சரியான தீனி பண்டாரமா இருக்கு. என்னடா? டேய் பிஸ்கட்டை தாடா. என்னடா என்னமோ சத்தம் அந்த மாதிரி இருந்துச்சு. கீழே வந்து பார்த்தா ஒன்றுத்தையும் காணும். அம்மா சி சி பிரம்மையா? யாரா அவனுங்க? நேற்று ராத்திரி அழுவுற சத்தம் கேட்டுச்சுடா. கீழே வந்து பார்த்தா யாருமே இல்லை. மறுபடியும் வந்து பார்த்தேன், ஒரு உருவம் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பயந்துட்டேன். அப்புறம் பார்த்தா பிரம்ம. நம்பிட்டேன். இப்படி தான்டா சொல்லுவீங்க? எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்குடா. நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாமா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, நம்ம வேற காசு கொடுத்துட்டோம். டேய் இவன் சொல்கிறதும் லாஜிக்காக தான்டா இருக்கு. பிரதீஷ் என்னடா இப்போ ஒரு சத்தத்தையும் காணோம்.
ச்சே கனவா? என்னடா எங்கே போகிறடா? டேய் இந்த வீட்டில் என்னமோ மர்மம் நடக்குதுடா. நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன். ஏன்டா கிளம்புறேன், இன்னும் 2-3 நாள் தான்டா இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. நீங்கள் சொல்கிறீங்கன்ற ஒரே காரணத்துக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். மறுபடியும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் கிளம்பிடுவேன். டிவேனே, வெளியே என்னமோ சத்தம் கேட்குதுடா. வாடா கீழே போய் பார்ப்போம். டேய் நீங்கள் 2 பேரும் அங்கே போய் பாருங்க. டேய் எங்கே பாருடா? டேய் பிரித்தீஷ் சீக்கிரமாக வாங்கடா, இங்கே யாரோ ஜாமான் திருடிட்டு இருக்காங்க. யார் ராணி, வீட்டில் திருட்டு வந்திருக்கியா? டேய் எப்படிடா நம்ம மேலே வந்தோம்? ஐயோ வாங்கடா போய் கீழே போய் பார்க்கலாம். யாருடா நீ எங்களை போட்டு சித்திரவதை பண்ணிட்டு இருக்க? நான் தான் உன் நண்பன். வார்த்தை ஏதும் பேசிடாமல் மௌனம்
டே மச்சான். வா மச்சான், எப்படி இருக்க? வந்து உட்காருடா. இரு மச்சான், கொண்டாட குளிச்சுட்டு வந்துடுறேன். அம்மா வேறு ஃபோன் அடிக்க சொன்னாங்க தங்கச்சிக்கு. நம்ம ஃபோனில் கிரெடிட் இல்லையே. மச்சான் ஃபோன் இருக்கு, அடித்து பார்ப்போம். ஐ, தங்கச்சி நம்பர் சர்ச் பண்ணால் டார்லிங் வருது. ஐ, அவ்வளோ சீக்கிரம் 1000 காணுமா? ஏய், இது என்னடா லெட்டரு? டே, நீ என்ன என் தங்கச்சி லவ் பண்ணுறியா? இல்லை மச்சான், நான் பண்ணல. போய் சொல்லாமல் சொல்லு. என் தங்கச்சி நம்பரை உன் ஃபோனில் டார்லிங் சேவ் பண்ணியிருக்கேன். ஆமாடா, சாரி. நானே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். உன் தங்கச்சியை நான் தான் லவ் பண்ணுறேன். சரி, நடந்தது நடந்துச்சு. இதுக்கு மேலே என் தங்கச்சியை லவ் பண்ணுறது விட்டுரு. முடியாதுடா, நானும் உன் தங்கச்சியும் சின்சியராக லவ் பண்ணுறோம். ஓ, அப்படியா? சரி, உன் விதியை யாராலையும் மாற்ற முடியாது. நான் நண்பனுக்காக ஒரு காரணத்துக்காக கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருக்கேன். இப்படி சொல்லிட்டல, சரி பார்த்துப்போம். இதோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சு. உணர்கிறது இந்த தயக்கத்தை நட்புக்குள்ளே, தகர்கிறது இன்று கனவுகள் நட்புக்குள்ளே, சந்தோஷங்கள் என்று பொய்யாகுதே நட்புக்குள்ளே, நம்மை நாமே இன்று வெறுத்தோம் நட்புக்குள்ளே, மேகங்கள் என்று கரைந்து போகுதே மழையோ பெய்ய மறுக்குதே, வாழ்க்கை முழுதும் நட்பை விடுத்தும் இன்று வேறு சென்றாய்
ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். நாளைக்கு நான் இருந்த நாள் தாசனை இந்த வீட்டிலே வச்சு நான் சாவடிக்கணும். இது நடக்காம இருந்துச்சுன்னா என் ஆத்மா சாந்தி அடையாது. டி எங்கடா எங்களோட போய் டக்குன்னு மயமாக மறைஞ்சு போச்சு. டேய் இப்போ என்னடா பண்ணுறது? டி எனக்கு தெரிஞ்ச ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருக்காரா, அவர் கூப்பிட்டா நம்ம பிரச்சனைலாம் கொஞ்சம் சால்வ் ஆகும்டா. வாங்க டாக்டர். வாங்க டாக்டர் வாங்க. சரி வாங்க, எல்லாம் உள்ளே போய் உக்காந்துருப்போம். இல்லைங்க, நான் போய் மேலே பையனான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். என்னாச்சு டாக்டர்? இல்லை, மேலே போய் பார்த்தேன், ஏதோ ஒரு பாஸ் விழுந்து கிடந்துச்சு, அதை எடுத்து வச்சுட்டு வந்தேன். எல்லாம் கொஞ்சம் வெளியே இருங்க, நான் கொஞ்சம் பேய் கூட பேச வேண்டியது இருக்குது. போகும்போது அந்த கதவையும் கேட்டுன்னு சாத்திட்டு போயிருங்க. ஓகே டாக்டர். வந்துட்டியா? இங்க வா, நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். முடியாது. இங்க வான்னு சொல்றேன்ல. நான் யாருன்னு தெரியுமா? யார் நீ? என் பேர் கீர்த்தி, நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட். உன் பிரச்சனையை தீர்க்கறதுக்காக வந்திருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் நீ தாசனை கொலை பண்ண பார்க்குற? அவன் என்னை கொலை பண்ணாதனால தான் நான் அவனை பழி வாங்க பார்க்குறேன். தாசன் ஏன் நீ அவன் கொலை பண்ண பார்க்குற? அவன் உன் ஃப்ரெண்டு தானே. அவன் சீலாப்பா அவனை கொலை பண்ணிட்டான். நீங்களாம் ஃப்ரெண்டு தானே, ஏன் அப்படி அடிச்சுக்கிறீங்க? நீ என்ன சொன்னாலும் நான் அவனை கொல்லாம விட மாட்டேன். ஏன்டா, உனக்கு சொர்க்கத்துக்கு போகிற ஆசை இல்லையா? நான் அவனை கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் சொர்க்கத்துக்கு போவேன். அப்படின்னா என்னால் எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கப்புறம் எல்லாமே உள்ளே வாங்க. சாரி, என்னால் இதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியாது. சே, இப்படி சொல்லிட்டாரு. நீ வாங்கடா, ஓடிடுவோம். நீ வேற வெளியே தப்பிச்சு போயிட பாருடா எப்படியாச்சும். ஐயோ டேய், என்னை எதுவும் பண்ணிடாத, விட்டுடுறா. நீ விட்டுடுறா, விட்டுடுறா, நீ விட்டுடுறா, விட்டுடுறா.
அவ்வளோ சீக்கிரத்துல உன்னை கொன்னுடுவேன் நினைச்சியா? காதல கூட விட்டு கொடுப்பேன், ஆனா உயிருக்கு உயிரான நண்பனை விட்டு கொடுக்க மாட்டேன். இனிமே என்னை மறந்துடாதீங்க. மச்சான்,
என்பது நான் தானே. உனக்கொரு துன்பம் நேர்கையிலே துடிக்கும் நெஞ்சம் நான் தானே. நீ ஒரு வெற்றி காண்கையிலே மகிழ்ச்சியில் குதிப்பது நான் தானே. நம்பிக்கை என்றும் தளராதே. என்னதான் நடந்தாலும் பிரிவு எமக்குள் இல்லையே. நீ என்னை அறிவாய் நான் உன்னை அறிவேன். நம்பிக்கை என்றும் தளராதே. என்னதான் நடந்தாலும் பிரிவு எமக்குள் இல்லையே. கைக்கொடு எந்த நண்பா வெற்றிகள் நாங்கள் காண. கைக்கொடு எந்த தோலா உலகையே நாங்கள் ஆள. கைகொடு எந்த நண்பா வெற்றிகள் நாங்கள் காண. கைகொடு எந்த தோலா உலகையே நாங்கள் ஆள. கவலை தரும் துன்பம் உண்டு என் துணை என்று நீதானோ என் நண்பா. காதலில் தோல்வி உண்டு எதிலுமே தீமை உண்டு. எதையுமே என்னுடன் பகிர்வது நீதானே. பூமியில் எல்லாத்துக்கும் மேலே இருப்பது நட்பு. நட்பு இதற்கு நீ துரோகம் செய்தால் அது பெரும் தப்பு. நட்புக்கு மரியாதை செல்வி எதுவும் உனக்கு கிடைக்கும். நண்பனோடு சேர்ந்து இருந்தால் வேதனை எல்லாம் விலகும். நட்பின் நேர்மை எனக்கு தெரியும். எந்த வேதனை அவனுக்கு புரியும். முந்தன் கவலை எனக்கு தெரியும். நட்பு எங்களை பார்த்து மகளும். வேதனை வந்த நம்மனை நடன செய்வான் உனக்கு உதவிதான். நட்பின் பலமும் உனக்கு புரியும். நல்ல தோழை தேடிப்பார்.